பேரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு கேட்கக்குள்ள இது என்ன லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த கருத்தையே வந்து ரொம்ப யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி இருக்க ஒரு கருத்தோ இல்லை சென்டென்ஸோ வந்து நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னிபோட்டன்ட் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது ஆம்னிபோட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்த விடவும் பவர்ஃபுல்லானது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு கடவுள். கடவுளால் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும், டெஸ்ட்ராய் பண்ண முடியும், அவர் நினச்சதெல்லாம் பண்ண முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அதாவது அவரால் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இதுதான் ஆம்னிபோட்டன்ட். இப்போது இந்த ஆம்னிபோட்டன்ட் பேரடாக்ஸுங்கிறது என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் விட வலிமையானதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா, இப்போ கடவுளே இருக்காரு, அவரால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவரால் தன்னால் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கல்லை உருவாக்க முடியுமா? ஒருவேளை அப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அப்பயும் அவர் பவர்ஃபுல் இல்லை. ஏன்னா அவராலேயே தூக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்லை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா? அவரால் அந்த கல்லை தூக்க முடியாது. ஸோ அவர் பவர்ஃபுல் இல்லை. இல்லை அவரால் வந்து அவராலேயே தூக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்லை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா அப்பயும் அவர் பவர்ஃபுல் இல்லை இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை அவரால் கிரியேட் பண்ண முடியல. ஸோ இங்கே எல்லாத்தை விடவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே கிடையாது இல்லையா? ஆம்னிபோட்டன்ட் இஸ் எ மித். இந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.